மாணவர்கள் டாஸ்மாக் கடையை அடைக்கணும்னு சொல்லி போராட்டம் பண்ணால் அந்த மாணவர்களை துரத்தி அடிக்கிறான் அந்த தவக்கா விஜயவுடைய ஆட்சி. அரியலூர் அருகே டாஸ்மாக் கடைக்கு எதிராக போராடிய மாணவர்களை போலீசார் ஓட விரட்டி எடுத்த பரபரப்பு காட்சி வெளியாக இருக்கிறது. அந்த காட்சியை பார்க்கலாம். அரியலூர் அருகே டாஸ்மாக் கடைக்கு எதிராக போராடிய மாணவர்களை போலீசார் ஓட விரட்டி எடுத்த பரபரப்பு காட்சி வெளியாக இருக்கிறது. அந்த காட்சியை பார்க்கலாம். அரியலூர் அருகே டாஸ்மாக் கடைக்கு எதிராக போராடிய மாணவர்களை போலீசார் ஓட விரட்டி எடுத்த பரபரப்பு காட்சி வெளியாக இருக்கிறது. அந்த காட்சியை பார்க்கலாம். அரியலூர் அருகே டாஸ்மாக் கடைக்கு எதிராக போராடிய மாணவர்களை போலீசார் ஓட இந்த விஜய் மாணவர்களுக்காக ஆட்சி அமைக்கிறோம்னு சொன்னேன். இந்த விஜய் இந்த மாணவர்களுக்காக இந்த கோரிக்கையை நிறைவேற்ற முடியுமா? ஒரு முதலமைச்சராக இருக்கக்கூடியவன் உன்னால் இந்த கோரிக்கை நிறைவேற்ற முடியுமா? ஒவ்வொரு விஜயுடைய கட்சியில் இருக்கக்கூடிய ரசிகர்களும் கட்சி தொண்டர்களும் அந்த இதில் பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களும் தைரியம் இருந்தால் ஜெயபாண்டி ஃபோன் பண்ணி, ஜெயபாண்டி எங்கள் தலைவர் விஜய் தமிழ்நாட்டு முதலமைச்சர் பதவி ஏற்று 75 நாளைக்குள்ளே நீ காமிச்ச எங்கள் தலைவருக்கு அனுப்பின அந்த பத்திரத்தில் உள்ள அடிப்படையில் வேலை வாய்ப்பும் படிப்புக்கு சம்பளமும் கொடுத்து விடுவார் என்று சொல்லுங்க பார்ப்போம். பொட்டப்பைய விஜயவை சொல்லுங்கள். ஒரு மாணவர்களை வச்சு நீ ஸ்டில் கொடுக்குறன்னா அந்த மாணவன் போராட்டம் பண்ணுறான்னா அதை நீ அடிக்கக்கூடாது. எத்தனை கடையை நீ மூடுற? அவன் போராட்டம் பண்ணிருக்கான். அவனுக்கு ஆதரவு கொடுக்கணுமே தவிர அவனை அடிக்கக்கூடாது, அடித்து விரட்டக்கூடாது. இப்போ நான் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு உன்னை 75 நாளைக்குள்ளே இந்த பத்திரத்தில் உள்ள அடிப்படையில் நான் உனக்கு லெட்டர் அனுப்பியிருக்கேன் அக்னாலஜ்மெண்ட் கார்டோட. எனக்கு அக்னாலஜ்மெண்ட் கார்டு கூட திரும்பி வரல. எப்படி? நானும் போஸ்ட் ஆஃபீஸில் பல முறை கேட்டு பார்த்துட்டேன். மோடிக்கு அனுப்பினேன், மோடிக்கிட்ட இருந்து எனக்கு ரிட்டன் வரல. தேர்தல் அதிகாரிகிட்ட அனுப்பினேன், அவங்ககிட்டே எனக்கு ரிட்டன் வரல. அக்னாலஜ்மெண்ட் கார்டும் வரல. சேர்ந்துருச்சுன்னு நீங்கள் கம்ப்யூட்டரில் பார்த்துக்கங்கன்றான். அக்னாலஜ்மெண்ட் கார்டு தான் பேசும். ஆனால் இதில் உள்ள அனைத்து விஷயமும் மதுரை நீதிபதிகளுக்கெல்லாம் அனுப்பியிருக்கேன். எப்படி? 680J சிபிஐ கோர்ட்டுக்கு அக்னாலஜ்மெண்ட் கார்டோட இந்த வாசகம் பூரா அனுப்பியிருக்கேன். ஜெயம் 2 ஜெயம் 1 பிடிஜே இந்த பத்திரத்தெல்லாம் அனுப்பியிருக்கேன். தமிழ்நாட்டு விஜய்வுக்கு அனுப்பியிருக்கேன். இதில் இருக்கிற வாசகத்தின் அடிப்படையில் நிறைவேற்றுங்க. நீங்கள் பதவி ஏற்று 75 நாளைக்குள்ளே நிறைவேற்றவில்லை என்றால் பதவி விலக வேண்டும் என்று சொன்னேன். யார் 2026 தேர்தலில் வெற்றி பெறுறீங்களோ எனக்கு வாய்ப்பு கொடுக்காம தேர்தல் நடத்தினீங்க என்றால் வெற்றி பெறக்கூடிய முதலமைச்சர்கள் இந்த கோரிக்கையின் அடிப்படையில் யாராக இருந்தாலும் நீங்கள் பதவி ஏற்று 75 நாளைக்குள்ளே இந்த படிப்புக்கு சம்பளமும் 10, 11, 12 படித்த பிள்ளைக்கு வேலை வாய்ப்பும் கொடுக்க வேண்டும். கொடுக்க தவறினால் பதவி விலக வேண்டும். அந்த பதவி விலகின நாளிலிருந்து 75 நாளைக்குள்ளே ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு மதுரை மாவட்டம் முழுவதும் அனைத்து சாதி மக்களுக்கும் படிப்புக்கு சம்பளம் கொடுப்பேன். 10, 11, 12 படித்த பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பேன் என்று ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு பத்திரம் மூலமாக எழுதி தமிழ்நாடு முதலமைச்சருக்கு அனுப்பியிருக்கேன். எனக்கு இன்னும் பதில் வரவில்லை. ஒரு முதலமைச்சர் உன்னால் இந்த தகுதி தரம் இல்லை, முதலமைச்சராக இருந்துக்கிட்டு
200 கோடி சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நடிகனாக இருந்து கொண்டு உன்னால் முடியவில்லை என்றால் உன் தாயின் தகப்பனை செருப்பாலே அடிக்க வச்சு அந்த மானங்கட்ட முதலமைச்சர் பொறுப்பு வேணுமா என்று டிவிகே கட்சியில் இருக்கிற மதுரை தொகுதியில் 7 பேர் செவிச்சிங்க. மதுரை தொகுதியில் 7 பேர் வெற்றி பெற்றீங்கள, அந்த மதுரை மக்களுக்கு நான் படிப்புக்கு சம்பளமும் 10, 11, 12 படித்த பிள்ளைக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறேன்றேன். ஜெயபாண்டி கொடுக்கலன்னா எங்கள் தலைவருக்கு 1 கோடி ரூபாயும் கொடுக்கணும், நீ கண்டுபிடிச்ச அனைத்து கண்டுபிடிப்பும் எங்களுக்கு கொடுத்துடணும் என்று தவக கட்சியிலேருந்து மதுரை தொகுதியில் 7 பேர் வெற்றி பெற்றீங்களா, யாராலும் ஒருத்தன் எனக்கு ஃபோன் பண்ணி எங்கள் தலைவர் ஒன்று பதவி விலகிறான்னு சொல்லணும், இல்லைன்னா எங்கள் தலைவர் இன்னும் ஒரு 3 மாதம் கேட்குறாரு அதுக்குள்ளே நிறைவேற்றிடுவோம் என்று சொல்கிறாரு அப்படின்டாலும் சொல்லணும். எந்த பதிலுமே இல்லை என்றால் நீங்கள் கட்சி ஆரம்பித்து என்ன பண்ண? கட்சி ஆரம்பித்து என்ன பண்ண? அதைத்தான் நான் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறேன்னா, இதை நான் அனுப்பியிருக்கேன் விஜய்வுக்கு லெட்ரு. அன்றைக்கி வந்து மம்தாவுக்கும் அனுப்பியிருந்தேன். மம்தா வந்து பதவி விலகாதீங்க, உங்களுக்கு நான் ஆதரவாக இருக்கிறேன், இவிஎம் மிஷினில் ஓட்டுத்திட்டம் செய்ய முடியும், நான் நிரூபித்து காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க லெட்ரு அனுப்பும்போது இப்போ நீங்கள் பார்த்த அனைத்து பத்திரத்து செய்திகளையும் விஜய்வுக்கு அனுப்பின தேதியை பார்த்துக்கங்க. முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு நாளைக்கு முன்னாடியே அனுப்பிச்சி விட்டேன். எனக்கு இன்னமும் அக்னாலஜ்மெண்ட் கார்டு வரல. அதனால் இந்த டிவிகேவில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் அனைவரும் இந்த மாதிரி ஸ்டில் கொடுக்குறத விட்டுட்டு எனக்கு லெட்டர் அனுப்ப சொல்லுங்கள் என்று சொல்லி நான் இந்த மாணவர்களுக்கு நான் வந்து சவால் விடுறேன். தமிழ்நாடு முழுவதும் இந்த மாணவர்களுக்கு, எல்லா மாணவர்களுக்கும், எல்லா சாதியை சார்ந்தவங்களுக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்க முடியுமா? நீ ஆட்சி ஆள் இல்லையா, பதவி விலகு. பதவி விலகிய அதாவது 75 நாளைக்குள்ள பதவி விலகணும். மானம் உள்ளவனாக இருந்தால். மானம் இல்லாதவனாக இருந்தால் நீ உண்மையிலே வந்து ஒரு தாய் தப்புன்னு பிறக்காதவன், மாநகராட்சி கவுசுக்கு பிறந்தவன், உன் கட்சியில் இருக்கிற அனைவரும் மானம் கட்டவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நடந்துக்கிறாத எனக்கு கால் பண்ணு என்று சொல்லி இந்த நீதிபதிகளுக்கெல்லாம் நான் வந்து அனுப்பியிருக்கேன். எப்படி இந்த நீதிபதிகளுக்கெல்லாம் அந்த நீங்கள் பார்த்ததெல்லாம் அனுப்பிச்சிருக்கேன். நன்றி, வணக்கம். அடுத்த டேக்கில் பேசுவேன். நாளை திங்கட்கிழமை 13ஆம் தேதி 7வது மாதம் 2026 அன்று ஜெயம் 1 கோர்ட்டு, மதுரை கோர்ட்டு நீதிமன்றத்தில் எனக்கு வாய்தா. இவிஎம் மிஷினை பற்றி எனக்கு தேர்தலுக்கு முன்னாடி எனக்கு வாய்ப்பு கொடுக்காமல் என்னுடைய பத்திரத்தையும் அக்னாலஜ்மெண்ட் கார்டு மூலமாக வாங்கிக்கிட்டு எனக்கு பதில் அளிக்காதது ஏன், எனக்கு அனுமதி கொடுக்காதது ஏன்? அப்படி அனுமதி கொடுக்காததுனால தமிழ்நாடு முதலமைச்சரை பதவியேற்று 75 நாளைக்குள்ளே பதவி விலக வேண்டும். அந்த பதவி விலகிய நாளிலேருந்து நான் 75 நாளைக்குள்ளே நான் மதுரை மாவட்டம் முழுவதும் படிப்புக்கு சம்பளமும் 10, 11, 12 படித்த படிக்க வேலை வாய்ப்பு கொடுக்குறேன். நன்றி, வணக்கம். அடுத்த டேக்கில் பேசுவோம். PO ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்.